ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூல த டாக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அதனுடைய அடிவாரத்தில் தான் இது மாதிரியான ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோயினும் அவங்க பையனும் தங்கியிருக்காங்க. புதுசாக வந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொரு நாள் நைட்லேயும் ஒரு அமானுஷ்யமான விஷயமெல்லாம் இருக்குது. இது அந்த பையனுக்கு தெரிய வருது. பார்த்தா நிறையா நாய்கள்லாம் ஓடி வர மாதிரியும், அப்படியே அவங்க வீட்டு கதவை தட்டுற மாதிரியும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி நடக்குது. ஆனால் டக்குன்னு காணாமல் போயிடுது. பார்த்தா ஒரு பேய் மாதிரி அப்படி இப்படின்ட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி போயிட்டுருக்கு. இதனை அவங்க அம்மா, அதாவது ஹீரோயினே இவங்க பார்த்துட்றாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த வீட்டிலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய கான்ஸ்டியூம் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அந்த வீடு சுற்றி காடு, காடு சுற்றி நாய் அப்படி இப்படின்ட்டு நிறையா நம்மளை ஓரளவுக்கு பயமுறுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பையன் நல்லா நடிச்சிருக்கான். அதே மாதிரி ஹீரோயின் அவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோகிராஃபி சூப்பரான ஒரு சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த ஹாரர் சீன்ஸ்லாம் வரும், அது ஓரளவுக்கு பயப்பட வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான படம் மாதிரியே இருக்குது. ப்ரிடிக்டபிளாக இருக்குது. நிறையா சீன்ஸ் எல்லாம் நிறையா படத்தோட ரெஃபரன்ஸ் அப்படியே தெரியுது. இவங்க அந்த ஹாரர் சீன்ஸ் அப்படி இப்படின்னு காட்டுவாங்க. சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, நம்ம பயப்படவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஹாரர் மூவியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அதில் பயமுறுத்துற சீன்ஸ்லாம் இதில் ஒன்றோட துளி கூட இல்லவே இல்லை. அதேமாரி படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. நிறைய சீன்ஸ் பார்த்து பழக்கப்பட நான் சொன்ன மாதிரி அதே சீன்ஸை ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்குது. கிளைமேக்ஸ் ஒரு முக்கியமான சப்பையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி எடுத்து ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.